ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் வீடியோ. காயின் ஒன்லி சேலஞ்ச் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ள ஃபெயிலியர். ஆனால் அந்த சேலஞ்சை நம்மளால் பண்ணவே முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது காய்ஸ். ஆர்ஜே ராக்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல காய்ஸ். அவங்கள பார்த்து பண்ணலான்னு பார்த்தா ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது காய்ஸ். நம்மளும் பண்ணலான்னு தான் பார்க்குறோம், ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. சரி கைஸ், யாரும் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க, வீடியோவும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அது வீடியோ போடுறதுக்கே கொஞ்சம் இறைச்சலாக இருக்குது கைஸ். ஸோ எல்லோரும் வீடியோவை பாருங்கள் கைஸ். பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே எனிமே இறங்கிட்டாங்க, அதான் அப்படி ஓடி போய் அங்கே காயின் எடுக்க வந்தேன் கைஸ். காயின்னா அங்கே ஒரு லூட் பாக்ஸ் இருக்கும், இந்த ட்ரெஷர் பாக்ஸ் இருக்கும். நினச்சி வந்தால் நான் இல்லை, அதனால போயிட்டேன். அங்கே போயிட்டே இருக்கேன். ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த சைடு ட்ரெஷர் பாக்ஸ் இருக்கும், அதில் போய் கன் எடுப்போம் கைஸ். அதை போய் கன் எடுத்தால் தான் எல்லாத்தையும் அடிக்க முடியும் கைஸ். காயின் வந்து சேலஞ்சுனா அந்த காயின் யூஸ் பண்ணி ஒத்தை தான் நம்ம கில் அடிக்க முடியும். அதில் இருக்க கன் ஒத்தைக்கு தான் வாங்க முடியும், மிச்சம் எதுவுமே வாங்க முடியாது. அதை ஒத்தைக்கு வாங்கி போய் அடிக்கிறது தான் யூஸ் மேட்ச்சு. இதுவரை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம், ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணால் நான் அடிக்க முடியல. ரொம்ப டஃப்பாக இருக்குது. இப்போ தான் பிகினர்னால ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஒன்றும் செய்ய முடியல. போக நல்லா கலக்கிடலாம் கைஸ், போக கலக்கிடலாம். தப்பிச்சிட்டாங்க, நல்ல டேமேஜ், ஆனால் தப்பிச்சிட்டாங்க. குக்கி இதில் அடிப்பேன், ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. அடிப்பேன்னா க்ளோவால்லாம் போட்டு அடித்தா யூஸ் க்ளோவால் போட்டால் க்ளோவா கேஸ். க்ளோவால் தான் போட்டேன், நான் க்ளோவால் இல்லை. அவன்கிட்டையும் தாம்சன் தான். அது நம்ம டீம்மேட் வந்து அது ஒரு பக்கம் சுட்டு மேக் வச்சு அழுத்தி நாட் பண்ணிடுவார். அவரை கில் எடுக்க சொல்லிட்டு என்னை ரிவ்யூ பண்ண போக சொல்லிட்டேன். அவர் பேக் அடித்து ரிவ்யூ பண்ணலான்னு போயிருக்காரு. தூக்கி விட்ருவாரு கேஸ். அவர் ரிவ்யூ பண்ணி உடனே போனார். அவர் ரிவ்யூ பண்ணிவிட்டு இடத்துலலாம் என்ன செய்யணுன்னே தெரியல கைஸ், எப்படி விளாடனே தெரியல, இந்த சேலஞ்ச் எப்படி கம்ப்ளீட் பண்ணனே தெரியல. ஸோ அவர் என்ன ரிவ்யூ பண்ணி விட்டார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிவ்யூ பண்ணி விடுவார். அவர் ரிவ்யூ பண்ண போகிறது அவர் அந்த காயின் எடுக்கணுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம காயின் எடுத்தால் தான் வந்து லூட் எடுக்க முடியும். அதனால் இந்த எனிமிகிட்ட அவர் வந்து எனிமியை விட்டுட்டு என்ன ரிவ்யூ பண்ண போயிடுவார். அவன் அங்கேருந்து நம்மளை தூக்கி விட்டுருவார். இப்போது தூக்கி விட்டுட்டு அவர் ஃபைட் எடுக்க போயிடுவார். நம்ம கீழே அந்த காயின் எடுத்து லூட் எடுப்பாங்க. கீழே இறங்கிட்டே இருக்கும். லூட் எடுப்பாங்க கைஸ். லூட் வேணும், அப்போ தான் ஃபைட் பண்ண முடியும். போயிட்டே இருக்கிறோம். காயின் எடுத்தாச்சு. கீழே எனிமி பார்த்துட்டோம். விஸ்வாஸ் அடிச்சுக்கலான்னு பார்த்தேன். சரி, அவன் காசாக போயிட்டான். நம்ம டக்குனு மேட்ச் வாங்கி தந்துடலாம். 200 வாங்கிடுவோம். நம்ம டீமெட்டு கண்ணில் புல்லட் இல்லைன்னு எதுவும் தரல. ஸோ மேலே போகலான்னு போனோம். அங்கே அவன் க்ளோவால் வச்சு பிளாக் பண்ணிட்டாங்க. சின்ன அடிச்சிருக்கலாம், ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி ஓடி என்ன செய்யவே தெரில. டக்குனு மேலே ஏறி அடிச்சலான்னு 7 புல்லட்டு தான் இருந்துச்சு. 4 புல்லட் வச்சு எதாவது பண்ணலான்னு பார்த்தேன். மேலே அழுத்துடலான்னு பார்த்தேன். இன்னும் ஒரு புல்லட் இருந்தால் கூட மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். இந்த இடத்துல அவன் அடிச்சிருக்கலாம். ஒரு புல்லட் இல்லாமல் போய் இந்த இடத்துல நம்ம தோற்றுட்டோம். இப்போ பாருங்க, அவன் வருவான், நம்ம அடிப்போம், அழுத்திடுவேன், டக்குனே அழுத்திடுவேன் வச்சு. அவன் வெளியே வர மாதிரி இல்லை. ஒரு புல்லட் வேஸ்ட் ஆகிடுச்சு கைஸ். இதே அடுத்த மேட்ச்னால் நம்ம ஒரு சோலோ மேட்ச் வந்து ட்ரை பண்ணுவோம். சோலோ மேட்ச்சும் அதே தான் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு.
ரொம்ப கஷ்டம் வந்து இது இங்கே இதுவரை தான் இறங்க முடிஞ்சு ஃப்ளைட்டில் வந்து. அவங்க கீழே இறங்கிட்டு காயின் எடுத்து அந்த ட்ரெஷர் பாக்ஸில் ட்ரெஷர் எடுத்து ஒரு எனிமி வந்தாங்க. அவனை கார்